ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க ப்ரோமோ இது? செகண்ட் ப்ரோமோவும் சரி, தேர்ட் ப்ரோமோவும் சரி, வெறும் வாயாலே வடை சுட்டுன்னு இருக்கிறார் நம்ம விஜய் சேதுபதி. அவன் ஒருத்தன் மேல ஒருத்தன் கை வச்சு தள்ளி விட்டுக்குன்னு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா கேவலமா நடந்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தனுக்கு ரெட் கார்டாவது எல்லா கார்டாவது கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோமோவாவது அதை பற்றிலாம் பேசாம ஜூஸ் பாட்டில் காப்பி டம்ளர்னு பேசிக்கிட்டு ஏதோ பாவக்காய் ஜூஸை கொடுத்துன்னு இருக்காரு நம்ம இந்த விஜய் சேதுபதி. மக்கள் எல்லாம் இப்போ வாட்சி அந்த ரெட் கார்டாவது குடிப்பியா விஜய் சேதுபதி? வாய் மட்டும்தான் இருக்கு உனக்கு, செயல் ஒன்னும் காணா. உன்னை கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் எவ்வளோ மேல அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இன்னைக்கு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தா உள்ள இருக்கிற கண்டஸ்ட் கிட்ட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பேசுறாரு. இந்த ப்ரோமோவெல்லாம் பார்த்து நம்ம ஹைப் ஆகி இன்னைக்கு எபிசோட் பயங்கரமா நல்லா இருக்கும் அப்படின்னு 9 மணிக்கு ஓடி போய் பார்த்தா அங்க புஸ்வான நமுத்து போய் புஷ்ன்னு போயிடும். எல்லாம் இந்த 2 மினிட்ஸ் ப்ரோமோவை பார்த்துட்டு அதுலயே ஒன்றும் இல்லை, இனி எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுன்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. காலையில இருந்து பயங்கரமா எதிர்பார்த்து இருந்தாங்க யூடியூப் வியூவர்ஸ் எல்லாம். ப்ரோமோ பக்காவா இருக்கும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. எப்போதும் போல போன வாரம் என்ன நடந்ததோ அதே தான் இப்பயும் பேச போறாரு நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கு போன வாரம் எபிசோட் அப்படியே இன்னைக்கு நீங்க பாத்துடலாம். மக்கள் எல்லாம் பேசாம விஜய் சேதுபதி பேசும்போது கையில கொஞ்சம் மிக்சரை கொடுத்துட்டா அள்ளி தின்னுங்கன்னு அப்படியே பேசின்னு இருப்பாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. ஸோ மக்கள் 3வது ப்ரோமோ பார்த்துட்டு அட போங்க பாஸ், எல்லா ப்ரோமோவும் நமுத்து போன பட்டாசு போலவே இருக்கு, இதுல வர பில்டப் என்ட்ரி வேற நீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நான் கூட அந்த ஸ்கிரீன்ல கனியை பார்த்துட்டு ஏதோ கேட்கறாரு போல இருக்கு அப்படின்னு சந்தோஷமா பார்த்தா கடைசியில ஒண்ணும் இல்லைங்க, பாவக்காய் ஜூஸ் கொடுக்குறாருங்க. இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதியை பார்த்த உடனே உங்களுக்கு யாருக்குமே வார இறுதியில ஏதாவது கேட்பாருன்ற பயமே இல்ல. பார்த்துக்கலாம் என்ன பண்ணிட போறாரு அப்படின்ற எண்ணத்துல தான் எல்லாருமே இருக்காங்க. இதுல என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஹோஸ்ட் பண்ற நம்ம விஜய் சேதுபதிய குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாமே இந்த நிகழ்ச்சி தயாரிப்பார் நிறுவனம் சொல்றதை தான் மட்டும் ஹோஸ்ட் செய்ய முடியும். மற்ற மொழியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தயாரிப்பு நிறுவனம் ஹோஸ்ட் 100% சுதந்திரம், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசுறது தான். ஆனா தமிழ் நிகழ்ச்சியில அப்படி கிடையாது. நிகழ்ச்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே போட்டியாளர்கள், ஹோஸ்ட், இயக்குநர்கள் எல்லாருமே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். தயாரிப்பு நிறுவனத்தால அதை மீறி ஹோஸ்ட் போக முடியாது, நம்ம தயாரிப்பு நிறுவனத்தை தான் சொல்லணும். இப்படி கேவலமா இந்த சீசனை கொண்டு போறதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் 4 வரை ஹோஸ்ட் சுதந்திரம் இருந்தது. அதன் பிறகு அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சி இப்ப பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் செய்யறவங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. இப்படியே போக போக விட்டா இந்த பிக் பாஸ் பாக்குற எண்ணமே மக்களுக்கு போயிடும். இதை பத்தி எல்லா மக்களும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தால் தான் இது மாறும். அடுத்த ப்ரோமோலாவது ஏதாவது ரெட் கார்டு கொடுக்குறாங்க பார்ப்போம் விஜய் சேதுபதி. மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பத்தி? மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.